ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? புதன்கிழமை ஏன் சிறந்த நாள்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க. புதன்கிழமையின் சிறப்புகளை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். புதன்கிழமை ஏன் சிறந்த நாள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பழமொழிக்கு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. புதன்கிழமை புதன் கிரகத்துக்குரிய நாள்னு சொல்லப்படுகிறது. புதன் கிரகம் பார்த்தீங்கன்னா அறிவு, விவேகம், பேச்சுத்திறன், வியாபாரம், லாபம் போன்றவற்றிற்கு காரகமாகும். எனவே புதன்கிழமை இந்த விஷயங்களில் முன்னேற விரும்புபவர்களுக்கு சிறந்த நாளாக இருக்கிறதா. புதன் கிரகம் மகாலட்சுமியுடன் தொடர்புடையது. எனவே புதன்கிழமை செல்வம் செழிப்பு பெற விரும்புபவர்களுக்கு சிறந்த நாளாகவும் இருக்கிறதா. புதன் பகவான் வழிபாடு செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை புதன் பகவானை வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு. அதாவது கல்வி மற்றது வியாபாரம், புத்திசாலித்தனம் போன்ற விஷயங்களில் முன்னேற நினைக்கிறவங்க கூட புதன் பகவானை வழிபாடு செய்யலாம். வழிபாடு செய்யக்கூடிய முறையை பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் நன்றாக சுத்தம் செய்து புதன் பகவானுடைய படத்திற்கு முன்பு தாமரை கோலம் போட்டு கொள்ளுங்கள். அதற்கு பிறகு ஒரு கலசத்தில் தண்ணீர் நிரப்பி அதற்கு மேலே மாவிலை வைக்கணும். அதாவது புதன் பகவானுக்கு பச்சை துணியை அணிவிச்சதுக்கு பிறகு பூக்களால் அலங்கரித்து கொள்ளணும். புதன் பகவானுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள் மற்றது இனிப்பு பண்டங்களை நெய்வேத்தியமாக படைச்சிட்டு 2 அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி தூபம் கைப்புறம் காட்டி வழிபாடு செய்யுங்கள். காலை மற்றது மாலை வேளைகளில் இதே போல் வழிபாடு செய்யலாம். விரதம் இருக்க முடிஞ்சால் நீங்கள் முழு விரதம் இருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் பால் பழங்கள் போன்ற எளிய உணவுகளை கூட நீங்கள் உட்கொள்ளலாம். வியாபாரம் விருத்தி, வேலையில் பதவி உயர்வு, நினைச்ச வேலை அமையணும், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் புதன் பகவானை வேண்டிக் கொள்ளலாம். புதன்கிழமை அன்று புதன் கோவிலுக்கு சென்று பச்சை வஸ்திரம், பச்சை பயிறு போன்றவற்றை தானமாக வழங்கி வழிபாடு செய்யலாம். அதாவது படிக்க வசதியற்ற குழந்தைகளுக்கு பேனா, புத்தகம், நோட்டு இதெல்லாம் நீங்கள் தானம் செய்யலாம். புதன்கிழமையின் சிறப்புகள் பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை மகாவிஷ்ணுவிற்கு உகந்த நாள்னு சொல்லப்படுகிறதா. புதன்கிழமை மகாலட்சுமியை வழிபட்டால் செல்வம் செழிப்பு பெருகும். புதன் கிரகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்விக்கு காரகம் என்றதால புதன்கிழமை குழந்தைகளின் கல்வி மேம்பாட்டிற்கு வழிபாடு செய்யலாம். திருமண தடை இருக்கிறவங்க புதன்கிழமை வழிபாடு செய்தால் விரைவில் திருமணம் நடக்கும். மற்றது பார்த்தீங்கன்னா, சந்தான பாக்கியம் இல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வழிபாடு செய்தால் குழந்தை பேர் கிடைக்கும். புதன்கிழமை விநாயகரை வழிபட்டால் தடைகள் நீங்கும். புதன்கிழமையில் பார்த்தீங்கன்னா அசைவ உணவு உண்ணக்கூடாது. இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.